ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டிருந்த வீடியோவில் மில்லட்ஸ் எப்படி 3 மாதம் ஆவரேஜ் சுகரை கூட ஈஸியாக கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சமயம் நம்ம நார்மலாக சமைக்கிற சாதத்துக்கு பதிலாக இந்த சிறுதானியத்தை சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த சிறுதானியத்தை கழுவிட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கணும். சமைக்கிறதுக்கு 1 கப் சிறுதானியத்துக்கு 3 கப் தண்ணிங்கிற ரேஷியோல குக்கர்ல சமைக்கிற மாதிரி இருந்தா ஒரு 5 விசில் விடுங்க. இல்ல வடிகட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதிகமாவே தண்ணி வச்சு மினிமம் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு வடிச்சோம் அப்படின்னா சூப்பர்பான சிறுதானிய சாதம் ரெடி. இப்படி பிளெயினா செய்யற சிறுதானிய சாதத்து கூட சாம்பார், ரசம், குழம்பு, தயிர் இந்த மாதிரி எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஆக்சுவலா ஆரம்பத்துல வெள்ளை சாதத்தை தவிர்த்துட்டு இந்த மாதிரி மில்லட் சாதங்கள் எல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக பழகிக்குவோம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், மில்லட் ரெசிபிஸ்ன்னு சொல்லிட்டு. நிறைய டிஃபன் ஐட்டம்ஸ் அதுல போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாமையில பொங்கல் தான். ஒரு 1 டம்ளருக்கு சாமை அரிசியும் 1/2 டம்ளருக்கு பாசிப்பயிர் பருப்பும் சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோல டோட்டலா 8 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் பொங்கலுக்கு போடுற மாதிரி நெய், எண்ணெய் எல்லாமே சேர்த்திருக்கேன். ஆனா அம்மாக்கு டயட் ஃபுட் அப்படிங்கறதுனால நெய், எண்ணெய் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன். நார்மலா வெள்ளை சோறு எல்லாம் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டி சிறுதானிய சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால பிகினர்ஸ் கொஞ்சம் ஆரம்பத்துல செய்றீங்க அப்படின்னா மில்லட்ஸ் எல்லாம் கொஞ்சமான குவான்டிட்டியா செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான அளவுகளுக்கு எல்லாம் போலாம். இந்த சின்ன கிளாஸ் மெஷர்மெண்ட்ல எடுத்து பொங்கல் செய்யும் போதே கிட்டத்தட்ட இதுல 3 to 4 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மில்லட் பொங்கலுக்கெல்லாம் பெஸ்ட் காம்போ தேங்காய் சட்னி தான். இந்த 2 வீக்ஸா நான் ஊர்ல இருந்தப்ப எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வச்சுதான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். வீடியோஸ் கொஞ்சம் அங்கங்க ஷேக் ஆயிருக்கும். ரீசன் என்னன்னா ட்ரைபாட் இல்லாம போனை மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு வீடியோ கவர் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல சமைச்சிட்டு இப்படிதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஃபாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல நான் கவர் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆனாலும் பரவாயில்லன்னு கண்டென்ட் முக்கியம் அப்படிங்கறதுனால உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஹோப் இந்த ஃபியூ டேஸ் வீடியோ ஊர்ல இருந்து வந்ததெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இனி ஃபர்தரா நம்ம பெங்களூர் வீட்ல இருந்து வீடியோஸ் பார்க்கலாம்.